ஆக்சுவலா நம்ம ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிறவர் இதுவரை தோற்காதவர். இதுதான் அவருடைய மேன்மை. அதனாலதான் அவரை தெய்வமா கொண்டாடுறோம். அவர் தான் தெய்வம். ஆமா, நம் தேவன் இதுவரை தோற்காதவர். என்ன நடந்திருக்குதா அவருடைய தோல்வியா இருக்கும் தெரியுமா? என்ன நடந்திருந்தா அவருடைய தோல்வியா இருக்கும் தெரியுமா? மனிதனை உண்டாக்கினதினால நான் மனஸ்தாபப்பட்டேன்னு சொல்லி மொத்தமா அழிச்சிருந்தா அது தோல்வியா இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? அவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன ஆயிட்டு? ஃபெயிலியர் ஆயிட்டு. ஆனா மொத்தமா அழிக்காம அதுல ஒரு குடும்பத்தை செப்பரேட் பண்ணி வச்சு முடிச்சார். இதுதான் ஆண்டவர். இந்த கொஞ்சத்தை இப்போ சாத்தான் கையில யோபுவின் ஜீவனையும் கொடுத்திருந்தா கர்த்தரை நம்பி இருந்தது என்ன இருக்கும் தெரியுமா? ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஜீவனை மட்டும் விட்டுட்டு தொட்டு. ஏன்னா அதுல இருந்து திரும்ப எல்லாத்தையும் கொடுக்க என் ஆண்டவருக்கு. அதனாலதான் சொன்னேன், என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஏன்னா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? முன்னணையில் அல்ல. ஆமே, அல்லேலூயா. துணியில சுத்தி இல்ல, எல்லாம் வந்துட்டு போயாச்சு. இன்னும் நம்ம டிசம்பர்னா எங்க தான் பார்க்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு டிசம்பர் ஆனா நமக்கு என்ன வேணும்? முன்னண வேணும். ஆமே, அல்லேலூயா. ஆமே. எல்லாம் வண்டி வண்டியா எடுத்து சுத்துவோம். எதுக்கு? அந்த முன்னணைய பார்க்க. அது அங்க சூப்பரா இருக்கு, இங்க பாருங்க, தப்பு கிடையாது, சந்தோஷம் இல்ல. ஆனா நிறைய பேர் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹல்லேலூயா எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் இப்படி பாரு அவரை. நீ அவரை இப்படி பார்க்க தெரியாது. கேமரால ஜூம் பண்ணி தான் இயேசுவை பார்க்கணும். இந்த முன்னணையில கொஞ்சம் இப்படி பாரு, கீழே விழுந்துற. யோவான் இப்படி பார்த்தார், திரும்பி பொத்துன்னு கீழே கிடக்கிறான். யோவானே மார்பில் சாய்ந்திருக்கிறவனே அவரை மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் வந்து நின்று அதை பார்த்தோன்னே கீழே விழுந்தான்னா நம்ம எல்லாம் பார்த்து என்னாக போறோம்னு எனக்கு ஒரு ஆமென். ஆண்டவர் இப்போ வாரும், நான் வந்தேன்னா நான் வாரேன், வா பேசுவோம், வா ஆண்டவர். ஹல்லேலூயா. எலியா கிட்ட கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படி சொன்ன எலியா கிட்ட கர்த்தர் இப்படிதான் பேசுறாரு தெரியுமா? மெல்லிய சத்தமா. ஏன்னா இடி முழக்கம் அதெல்லாம் கேட்டோடனே ஆளு கெபிக்குள்ள போய் இப்படியே இருக்கிறார். அதனால மெல்லிய சத்தமா. அதனாலதான் சங்கீதம் 20 எடுக்க வேண்டாம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கேதுரு மரங்களை முறிக்கும், பெண் மான்களை ஈனும்படி செய்யும். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பைபிள் காலேஜில் ஒரு சகோதரர், அவருக்கு என்னன்னா, ஆண்டவரே நிறைய பேர் உங்க சத்தம் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. நீங்க என்கிட்ட பேசுறீங்க, ஊழியர் மூலமா பேசுறீங்க, பைபிள் படிக்கும்போது பேசுறீங்க, எல்லாம் ரைட் ஆண்டவரே. ஆனா நீங்க என்கிட்ட ஏன் டைரக்டா பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு கேள்வி. அப்போ பார்த்தார், சரி நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம். கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்டது போல, எலியா கேட்டது போல டைரக்டா நான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் பேசினா கேட்க மாட்டார். அவர் பேசட்டும். பைபிள் படிச்சு என்னதான் ஆண்டவர் இடைப்பட்டாலும் இங்க என் காதுல கேட்க மாட்டேங்குது. ஃபாஸ்டிங், பயங்கரமான ஃபாஸ்டிங் இருந்துட்டு திரும்பி பைபிள் காலேஜ் போறார். இங்கே நடந்ததில்ல, வெளியூரில் நடந்தது. பைபிள் காலேஜில் போகும்போது பைபிள் காலேஜில் அந்த சேப்பல் டைம் உண்டு. அதில் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க, மெசேஜில் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறார். இவர் வேற பயங்கரமான ஃபாஸ்டிங். அப்போ எல்லாரும் எழும்பி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு எழும்பி வர்ஷிப் பண்ணுறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா
ஃபாஸ்டிங். அப்படி உட்காந்துட்டு வந்தவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு நல்லா ப்ரீச் பண்ணுறாரு. இவருக்கான ரேமா தான் வந்துட்டே இருக்கு. இவர் எனக்கு ஆண்டவர் வந்து என் காதில் வந்து திருப்பி எல்லாரும் ஜெபத்தில் அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. இவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. ஏன் ஃபாஸ்டிங் ஒன்றும் தெரியாது. அந்த தேவ மனுஷன் ஆவியில் நிரம்பி அவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த பைபிள் காலேஜில். நேராக இவர் பின்னாடி இருந்து ரெண்டாவது மூணாவது பெஞ்சில் இருக்கிறார். அந்த தேவ மனுஷன் நேராக இவர் இப்படி சைடில் இப்படி சாஞ்சி உக்காந்து, சபையில் சிலர் அப்படி சாஞ்சி உட்காந்து தூங்குறது மாதிரி அவர் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறார். நேராக இவர் கிட்ட போய் ஆவியில் நிரம்பி அந்த தேவ மனிதன் அந்த பர்சன் அப்படி தட்டி, என் சத்தம் கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கான்னு கேட்டார். ஆமாம், என் சத்தத்தை கேட்குற கெப்பாசிட்டி உன் காதுக்கு இருக்கா? இவர் நடுங்கிட்டார். உங்ககிட்ட நான் பேசும்போது ஒழுங்கா கேளு. ஹல்லேலூயா. ஒழுங்கா கேளுங்க. அது எங்களுக்கு இவரெல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. நம்ம காதுக்கு பாருங்க, கொஞ்சம் முன்னாடி ஒரு பேஸ் சவுண்டு கிர்ன்னு வந்ததும் எல்லாருக்கும் கிர் ஆயிட்டா, ஒரு மாதிரி ஆயிட்டல. இவ்வளோதான் நம்மக்கிட்ட எப்படி பேசணுமோ. பெரிய தீர்க்கதரிசி யோனா கிட்ட பேசினார், யோனாவை விழுங்க மீன் கிட்ட பேசுகிறார். அதுக்கப்புறம் ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அந்த ஆமணக்கு செடியை அழிக்க கர்த்தர் ஒரு பூச்சி கிட்ட பேசுகிறார். எல்லார்கிட்டையும் ஒரே லாங்குவேஜில் பேசியிருந்தா ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கும், மற்றவைகளுக்கு புரிஞ்சிருக்காது. மீன் கிட்ட எப்படி பேசணும்? நம்ம மீன் கிட்ட எப்படி பேசுவோம்? இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிதான் பேசுவோம். மீன் கிட்ட எப்படி பேசுவோம்? அதுக்கு எப்படி பேசினா புரியும்? அது நமக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியும். அவர் மீனுக்கு கட்டளையிட்டார்ன்னு இருக்கு. இந்த கப்பல் போயிட்டு இருக்கு, புயல் அடிக்கும் போதே மீன் நினைச்சிருக்கும் இப்போ தூக்கி போடுவாங்கன்னு. அவன் உள்ள கடந்து சொக உறக்கும். இந்த மீன் கூடவே டிராவல் பண்ணியிருக்கோம். இவர் வேற கட்டில் போட்டாரு. இவனை தூக்கியும் உள்ள லேசுப்பட்ட ஆளாக இருக்க மாட்டான். இந்த யோனாவால் மீனும் 3 நாள் ஃபாஸ்டிங். மீனுக்கு டைஜஸ்டர் ஆகலை. அப்போ தான் தெரியும், ஆண்டவரே இந்த ஆட்களை வச்சு நீங்கள் எவ்வளோ சமாளிக்கிறீங்க ஆண்டவரே, எங்களால் 3 நாள் கூட சமாளிக்க முடியல. ஆமே, ஹல்லேலூயா. யோனா ஜெபத்தையும் கேட்டிருப்பார், மீனுக்கு ஜெபத்தையும் கேட்டிருப்பார். எத்தனை ஆகாரம் இந்த மீனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும். ஆமே, அதே போலதான் தானியேலை வந்து சிங்கக்கவியில் தூக்கி போட்டதும் அந்த சிங்கத்துக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும். எப்பாடா நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது, கர்த்தர் வாயை அடைத்தார். சிங்கம் நினைச்சிருக்கும், தானியேலே எங்களுக்கும் ஃபாஸ்டிங். அதனாலதான் அடுத்த நாள் வந்து தானியேல் சிங்கக்கவியில் விழுவதற்கு காரணமா இருந்தவங்களை தூக்கி போட்டாங்களாம். அவங்க கீழே விழுறதுக்குள்ள ஆண்டவர் எப்படி இடைபடுறார் பாருங்க. அதாவது இந்த மக்குக்கு எப்படி பேசினா புரியும்னு அவருக்கு தெரியும். பேசுவா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, குலைந்து போவே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து என் கூட பேசாம மட்டும் உனக்கு என்ன வேண்டும் என்கிட்ட டெய்லி பேசுங்க ஆண்டவரே. அது போதும். எனக்கு என்ன செய்தி சொன்னேன்? தோல்விக்கான காரணம். ஒரு தேவ பிள்ளை நம்ம பாடணுமே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். இப்படிப்பட்டவர் ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் ஏன் தோல்வி வருது? அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு பேசும்படி ஆவியானவர் என்ன பேச வைக்கிறாரோ அவைகளை மட்டும் சொல்லி, ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப வேகமாக போகிறதுனால சொல்லி செபிக்க வரும். முதலாவது தோல்விக்கான முதல் காரணம் என்னவென்றால் பின்வாங்குதல். பின்வாங்குதல். 1 சாமுவேல் 17வது அதிகாரம்
24வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 17:24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் பண்ணதான் முன்னாடி வாராங்க. இவங்க வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே, இதுக்கு அப்படிதான் தோணும். அப்ப இதுக்கு படையெடுத்து வந்து நிற்கிறாங்க, அணிவகுத்து வந்து நிற்கிறார்கள். 21வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தியர் வந்து நின்னா இஸ்ரவேலரும் வந்து நிற்கிறாங்க. இப்படி பெலிஸ்தியர் வந்து இவங்க ஒருவருக்கு ஒருவர் எதிராக, அவன் அங்கிருந்து ஏய்னா இவன் இங்கிருந்து ஏம்பா. இப்படி நிற்கும் போது நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தன் இடையில வந்து நிற்பான். இப்படி உடனே இவங்க பாய் பின்வாங்கிட்டாங்க. இப்படி 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாள். ஏன் இந்த பெலிஸ்தியனை ஜெயிக்க முடியவில்லை? பின்வாங்கிறதுனால. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். எபிரேயர்ல இருக்கு நினைக்கிற, ரெஃபரன்ஸ் எடுக்கல. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கெட்டு போக. அப்போ நம்ம எல்லாம் நல்லதான் புறப்படுறோம், அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார்னு புறப்படுறோம். ஆனா சில விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்ல வரும். நம்ம பேக்ல வர்றதை தான் பிசாசை அவன் யூஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு இருப்பான். தாவீது பாருங்க, முன்னாடி போகிறான், கோலியாத் இடறி விழுறான். சத்துருவை விழ வைக்க ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் இந்த பின்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சிடக்கூடாது. எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கேப்ல பிசாசு வந்து நிக்க பார்ப்பான். போராடிட்டோம், சில காரியத்துக்காக போராடி நிக்கிறோம். மோசையின் கை கீழே விழுந்தது, அமலேக்கின் கை. அப்போ அமலேக்கினை பாத்தீங்களா, அவன் அது வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான். அடி வாங்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கையை பாருங்க, எப்படியும் கொஞ்ச நேரத்தில் மோசையின் கை கீழே போகும். இன்னைக்கு ஜோம் பண்றான், நாளைக்கு ஜோம் பண்றான்னு பார்ப்போம். இந்த 30 நாள் ஜோம் பண்ணுவோம், 31வது நாள் பார்க்கலாம். அவன் வெயிட் பண்றான், அவனுக்கு நம்பிக்கையை பாருங்க. அதான் அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி, அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா மாட்டுவான், விழுங்கிடலாம். என்ன நம்பிக்கை. அதான் பிசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து என்ன செய்தான்? நடுங்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவங்க பிசாசின் விசுவாசத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பிசாசின் விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம விசுவாசத்தினால உலகத்தையே ஜெயிச்சிடலாம். காரணம், நமக்குள்ள விசுவாசத்தை துவங்கினது ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை இருக்கு. ஆமென். ஆனா நமக்குள்ளே உண்டான நம்பிக்கை என்பது இயேசுவால் துவக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்ப பின்வாங்குகிற அனுபவம் என்பது சத்துருவை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வைக்கிறோம். நாம் பின்வாங்க சத்துரு முன்னேறி கொண்டே இருக்கிறான். என்னுடைய ஜெப ஜீவியத்தில் நான் பின்னாடி போயிட்டேன்னா சத்துரு ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கிறான். அதனால நீ கெட்டு போக, ஒருத்த பின்வாங்கிட்டானால அவன் கெட்டு போக போறான் அர்த்தம். ஏன்னா பிசாசானவன் கெடுக்கிறவன், அழிக்கவும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம், அந்த சம்பவத்துக்குள் நான் போகவில்லை, அந்த வார்த்தையை சொல்வதற்காக இதை எடுக்கிறேன். பென்யமீன் கோத்திரத்தாரில் உள்ள சில பேலியாளின் மக்கள்னா மோசமானவங்க. இந்த கூட்டத்திலையும் சில மோசமானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர்கள் செய்த ஒரு தகாத செயல்,
இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதித்தது. உடனே அந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பென்யமீன் கோத்திரத்தாரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த செயலை செய்தவங்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்கள நாங்கள் பனிஷ் பண்ணணும், அவர்களை தண்டிக்கணும், இப்படி ஒரு துரோகமான செயலை செஞ்சிருக்கிறாங்களேன்னு சொல்லும்போது பென்யமீன் கோத்திரத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் சிலரை வெட்டிடுவாங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை சொல்லுங்க, பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே சால்வ் பண்ண பார்த்துடணும். பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே சால்வ் பண்ண பார்த்துடணும், இல்லைன்னா அது பெரிய இழப்புக்குள்ளே கொண்டு போயிடும். எந்த காரியம்னாலும் சரி, ஒரு பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே இவங்க அந்த இடத்துல அந்த தப்பு பண்ணவங்களை மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்களெல்லாம் வெட்டி போட்டாங்க. உடனே இவர்கள் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிட்டு 23வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். இப்போ அந்த பென்யமீனருக்கு விரோதமா இவங்க யுத்தம் பண்ண போகிறாங்க. 39வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் யுத்தத்தில் பின்வாங்கின போது, நான் வாசிக்கிறேன், முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். அப்போ இப்போ 2 கூட்டத்துக்கு ஃபைட்டு நடக்குது. ஒரு கூட்டம் பின்வாங்கினதும் இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி நம்பிக்கை வருது பார்த்தீங்களா? இஸ்ரவேலர் பின்வாங்கின போது, இங்கே பென்யமீனும் எல்லாம் சேர்த்து தான் இஸ்ரவேலர். ஆனால் இப்போ பென்யமீனர் செப்பரேட்டாக நிற்கிறாங்க. இப்போ மீதி 11 கோத்திரத்தார் அந்த பென்யமீனருக்கு விரோதமாய் வர்றாங்க. அவங்க பின்வாங்கிறதுக்கு ரீசன் உண்டு. அவங்க சில காரியத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு. ஆனால் இந்த வார்த்தைக்காக இதை எடுத்து, இஸ்ரவேலர் பின்வாங்கினதும் அவங்க 30 பேரை வெட்டிட்டாங்க. அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது பட்டணத்துக்கு தீ வைக்கிறாங்க இவங்க. உடனே பென்யமீனியர் பின்னாக பார்த்தார்கள். 40வது வசனம், பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிட்டு. இந்த நேரத்தில் 41வது வசனம், பின்வாங்கின இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள் என்று இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. அப்படி பின்வாங்கினதும் பென்யமீனர் 30 பேர் வெட்டிட்டாங்க. பின்வாங்குறவங்க திரும்புறாங்க, எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 41, பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து. இஸ்ரவேலர் திரும்பினதும் பென்யமீனருக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? ஆமே, நீ பின்வாங்க சத்துரு முன்னேறி கொண்டே இருப்பான். நீ பின்வாங்கிறத விட்டுட்டு திரும்ப ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு ஐயா. எங்க தாவீது கோலியாத்து கூட 2 நாள் 3 நாள் 40 நாள் ஃபைட் பண்ணல. ஒரே நாள் தான், ஒரே அடிதான். வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, அவ்வளவுதான், அவன் ஓடி போவான். ஏன்? அவன் தோற்றுட்டான். அவனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே அடிச்சிட்டாரு. ஆனா அவன் எல்லாம் இருக்கிறது போல காட்டுவான், கனவுல மிரட்டுவான், நாளைக்கு உன் கதையை முடிப்பேன். ஆமென். ஏன்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் அப்படிதான் பேசுவான். ஒன்னு நான் இதுல போய் விழத்தள்ளுவேன் பாரு அப்படின்னு நம்ம அதை நினைச்சிட்டே போய் விழுவோம். விழுந்துட்டு உடனே பிசாசு சொன்னது போல என்ன விழ, அவனுக்கு இருக்கிற சந்தோஷம். ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மை யாராவது சாட்சியா சொல்றாங்களா? இல்ல. ஆனா இவங்களா போய் விழுந்துட்டு
நான் விழத்தள்ளுனேன்னு இவங்க வந்து என்ன பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் ஓடி போவான். ஏன்னா அவனுக்கு எதிர்க்கிறதற்கு அவனிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. எப்பொழுது தாவீது கோலியாத்தை அடித்தானோ அப்பொழுதே தாவீது கோலியாத்து கையில் இருக்கிற பட்டயத்தை தாவீது எடுத்து விட்டான். அது போலவே எப்பொழுது இயேசு சிலுவையிலே சாத்தானை அடித்தாரோ அப்பொழுதே அவன் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால ஒரு தேவ பிள்ளை நமக்கு எதுக்கு வம்புன்னு பின்வாங்கிடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய போராட்டம், யுத்தம். அதில் நம்ம கொஞ்சம் பிசிக்கலி பலவீனப்படுவோம். நம்ம வேலை பார்த்தாலே சரீரம் களைக்க தானே செய்யுது. நம்ம அதை வச்சு ஐயோ நான் இதுக்காக நான் போராடி ஜோம் பண்ண எனக்கு ஏதாவது பாதிப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜெபத்தை விட்டோன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம என்ன மறக்கிறோம் தெரியுமா? நாம யுத்தம் பண்ணலங்க, நாம நிக்கிறோம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேலர் பின்வாங்க பென்யமீனியருக்கு எந்த அடிச்சுட்டே இருக்கிறாங்க. 1 2 3 30 பேர் அடிச்சுட்டாங்க. கொஞ்சம் அவங்க பிளான் என்ன தெரியுமா? கொஞ்சம் பின்வாங்கணும். 30 பேர் அடிச்சுட்டாங்க. அவர்கள் திரும்பினதும் பென்யமீனர் திகைச்சிட்டாங்க. திகைத்ததும் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 42வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழியாய் நேராய் திரும்பி ஓடினார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை, இது எதை காட்டுதுன்னா, பின்வாங்குகிறவனை யுத்தம் தொடரும். யுத்தம் முடியாது. நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு பின்வாங்குறோம் தெரியுமா? யுத்தம் முடியாது. யுத்தம் முடியணும்னா நீ எதிர்க்கணும். ஐயோ இந்த காரியத்தெல்லாம் இப்படி ஒரு போராட்டம் இருக்கு. அதனால நிறைய பேர் என்ன ஆவாங்க அப்படின்னா, காம்ப்ரமைஸ் ஆவாங்க. சாத்தானோடு, சகோதரனோடு காம்ப்ரமைஸ் ஆகியே ஆகணும். சாத்தானோடு நம்ம நேர மாறி செய்வோம். என்ன வந்தாலும் சகோதரன்ட்ட பேச மாட்டேன். சாத்தான் அது ஒரு வெட்டுகத்திய தொட்டில் பக்கத்தில் தொங்க போட்டா என்னெல்லாம் பண்றோம். ஆமென். ஏங்க நான் மற்றவர்களை சொல்லல, நான் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை சொல்றேன். ஆமென். தொட்டில் பக்கத்தில் என்னெல்லாம் கட்டி போட்டிருக்கோம்? ஆமென். நம்மளை பிடிச்சு கட்டி போடணும். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பார்த்துருக்கீங்களா, வீடு வேலை நடக்கும்போது ஃப்ரெண்டில் இப்படி ஒன்று மாட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வேறு டவுட்டாக இருக்கும், ஒரு ஓனருக்கு ஃபோட்டோவா? நம்மளா வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணா அவனை சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? பின்வாங்குகிறவனை யுத்தம் தொடரும். யுத்தம் தொடரணுமா முடியணுமா? நம்ம என்ன நினைக்கிறது, ஐயோ இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடாதப்பா, சும்மா போற பாம்பு அப்படியே விட்டு, அப்படியே விட்டு அது குட்டி போட்டுட்டு கிடக்கும். நீ அடிச்சேன்னா ஒரு அடியோட முடியும், நீ அடிக்கலைன்னா 10-15 அடி அடிக்கணும். அவன் திரும்பின போது யுத்தம் தொடர்ந்தது. எது வரைக்கும் தொடர்ந்தது? அவர்கள் மடியும் வரைக்கும் தொடர்ந்தது. இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை நம்ம ஓட்டம் முடிகிறது வரை தொடரக்கூடாது. நம்முடைய ஓட்டம் தொடரணும், யுத்தம் முடியணும். எல்லாரும் சொல்லுங்க, ஓட்டம் தொடரணும். சத்தமா சொல், ஓட்டம் தொடரணும், யுத்தம் முடியணும். ஓட்டம் தொடரணும்,
யுத்தம் முடியணும். அதுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். பின்வாங்கிறாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஹல்லேலூயா. பின்வாங்கிடக்கூடாது. சில 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 காரியங்களை கண்ணுக்கு முன்னாடி பிசாசானவன் கொண்டு வந்து காண்பிப்பான், பயமுறுத்துவான், பயங்கரமா பயமுறுத்துவான். நேற்று கூட ஒரு சகோதரர் வந்தார். அவங்க வந்து இப்படி அவங்க வந்து வேற மார்க்கத்திலேருந்து ஆண்டவருக்குள்ள வந்ததுனால சில பலவீனங்கள் மாறி மாறி வந்ததும் வந்து இப்படி நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன். அதில் வந்து ஒன்று வந்து சொல்லுது, நீ போயிட்டேல்ல பாரு, உன் கதையை நான் முடிச்சிருவேன். இல்லை, இப்படி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை வந்து ஒருத்தன் பயம் காட்டுறான் தெரியுமா? அவன் சிலுவையில் அடி வாங்கிட்டு வந்தவன். அடின்னா அடி, அப்படி ஒரு அடி. அவன் தலையை வந்து நசுக்கிட்டார். அவன் வாயில ஒரு பல்லு கிடையாது. எனவே தான் அவன் எவனை விழுங்கலாம், முறுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு சவிக்க முடியாது. என் இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார், ஜீவனின் பலனுமானார். ஆமென். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. தோரே இனி தோல்வி நமக்கில்லை, ஜெயமே. ஆமென். உங்களில் ஒருவன், கோலியாத்துடைய சேலஞ்ச் அதானே, வந்து என்ன ஜெயிக்கட்டும். யாரும் போகல, பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடி போனதும் கோலியாத்து போயிட்டான். அவன் கோலியாத்து முடிச்சிட்டு போயிட்டான். எப்பாடா போயிட்டான். அடுத்த நாள் காலில் வந்து நிற்கிறான். பின் வாங்குகிறவனை யுத்தம் தொடரும். ஏன் எதிர்க்கணும்? இந்த யுத்தம் தொடரக்கூடாது. எங்க தாவீது வாழ்க்கையில் அவ்வளவு யுத்தம் பண்ணார், அவ்வளவு யுத்தம் நடந்துச்சு. தாவீதை எதிர்த்து எதிர்த்து ஒவ்வொன்றா ஜெயித்ததுனாலதான் தலைமுறை எழும்பி சொல்றான், இப்போ எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. ஏங்க, நம்மை தொடருகிற யுத்தம் நம் தலைமுறையை தொடர வைக்கிறோனா? நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான். நம்ம தலைமுறைக்கு வைத்து போகிற பெரிய ஆஸ்தி என்ன தெரியுமாங்க? இளைப்பாறுதல். ஆமென். தாவீது ஃபுல்லா யுத்தம். 2 ராஜாக்கள்ல தானே சாலமோன் அந்த வார்த்தையை சொல்வார். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால், அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினாலே. யுத்தம். தாவீது சத்துருக்களோட காம்ப்ரமைஸ் ஆகல, யுத்தம் பண்ணி. அந்த யுத்தம் பண்ணதுனால கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய பாதங்களுக்கு சத்துருக்களை கீழ்ப்படுத்தினார். நீ யுத்தம் பண்ணா யுத்தத்தில் கர்த்தர் தான் நின்று செய்ய போகிறார். கீழ்ப்படுத்தினார். தாவீது நேர பெலிஸ்தியன் கிட்ட ஓடி போய் பெலிஸ்தியன் காலில் விழுந்து, தயவு செய்து ஆவேசப்பட்டு வந்துட்டேன், நீங்க வந்து பாருங்க நீங்க என்ன சைஸு, எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? இல்லை, சுத்தி யுத்தம் நடக்குது. அடுத்த தலைமுறை எழும்பி நின்று சொல்லுகிறான். 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு எங்கும். தாவீது எங்க யுத்தம் பண்ணார்? தம்மை சுற்றிலும். சுற்றிலும் யுத்தம் நடக்குது. அடுத்த தலைமுறை வந்து நின்று சொல்றாங்க, என்னை சுற்றிலும் என்ன இருக்கு தெரியுமா? இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நின்று கண்ணீர் வடிக்கிற பாதையில உங்க தலைமுறை வாழ்ந்திருக்கிறதை நீங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. ஏங்க அதாவது
எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகிறதுக்கு ரீசன் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி வர அல்லது கல்யாணம் ஆகும்போது கூட காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரவங்க குழந்தை பிறந்ததும் நைட்டு இன்னொரு டியூட்டி பார்க்க ரீசன் என்ன? பிள்ளைக்காக தானே. ஆமே. நம்ம எதுக்கு வம்புன்னு பின்வாங்கன்னா யுத்தம் தொடரும். யுத்தம் தொடர்ந்தது என்று பைபிள்ல இருக்கு. ஆமே. பின் வாங்கிட்டோம்னாலே முடிஞ்சது. எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா செம்மையானதை செய்தான் என்று 4வது வசனத்தில், மேடைகளை அகற்றினான், நல்ல ஆண்டவரை நம்பினா, கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை இனி வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அடுத்த அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஏப்போ, நான் ஆண்டவரை தான் சேவிப்பேன். ஏன்னா இந்த அசீரிய ராஜா இன்னொரு பக்கத்தில் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வரான். இந்த அசீரிய ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, இஸ்ரவேலில் பல இடத்துல அவன் கைகள் ஓங்கினது. வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை வாசியுங்கள். அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போய், இஸ்ரவேல்னா அந்த டைம் 2ஆ தான் இருக்கு. யூதா தனியா இருக்கு, இஸ்ரவேல் தனியா இருக்கு. ரெகோபெயாம் நாட்களிலே அது பிரிந்தது. இப்போ யூதாவுக்கு ராஜாவாக எருசலேம்ல யார் இருக்கிறா அப்படின்னா எசேக்கியா இருக்கிறான். இஸ்ரவேலை அசீரியா பிடிச்சிட்டு போறான். இஸ்ரவேலை அசீரியா பிடிக்கிறதுக்கு ரீசனும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையை கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். வசனத்துக்கு மீறி போனாங்க, அதனால கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனா இந்த எசேக்கியா அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, கர்த்தர் கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆனா என்னாச்சு அப்படின்னா, இஸ்ரவேலை பிடிச்சிட்டு இப்பொழுது எருசலேமை சுற்றி வந்து நிற்கிறான். உடனே ஆள் அனுப்பும் இந்த செய்தி கேட்டதும் எசேக்கியா முதல்ல என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 14வது வசனம், அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன். என்னது? யார்கிட்ட சொல்றா? காம்ப்ரமைஸ் ஆறாம் பாருங்க. யாரு இந்த எசேக்கியா? நேற்று வர அசீரியனின் அதிகாரத்தை தள்ளி விட்டவன். அசீரியனின் அதிகாரத்தை ஒருத்தர் தள்ளி விடுறான்னா அவனிடத்துல கிறிஸ்துவின் சாயல் இருக்கு. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எப்படி இருந்தவன்? ஆனா இப்ப என்ன பிரச்சனை? இஸ்ரவேலுக்கு நடந்ததை பார்த்துட்டான். இஸ்ரவேலுக்கு நடந்தது. இஸ்ரவேல் 10 கோத்திரம், இவங்க 2 பிரிஞ்சு இருக்கிறாங்க. 10க்கே நடந்துட்டுன்னா இந்த 1க்கு அங்க ஏன் நடந்துச்சு? அவன் வேதத்துக்கு எதிராக இருக்கிறான். நீ வேதத்துக்கு எதிராக இருந்தேன்னா நீ பயப்படுறதுல நியாயம் இருக்கு. நீ தான் அவருக்குள்ள இருக்கிறல்ல, நீ ஏன் பயப்படுற? உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது அணுகாது. அவனுக்கே நடந்து. சிலர் வந்து சொல்லுவாங்க, அவங்களே இப்படி பண்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம, நீ இப்ப ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் தாச்சு ஜெபத்துக்கு வந்து, அவங்களுக்கே இப்படியெல்லாம் வரும்போது நமக்கு புக்குன்னு இருக்கும். பேசாம படையெடுத்து போய் காலில் விழுந்துரும். இவன் ஆள் அனுப்பி சொல்ற, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி. அவன் எப்படி போவான்? அவனே டவுட்ல சுத்திட்டு இருக்கான், இவனை தொடலாமா வேண்டாமா? நம்மளே வாலண்டியரா சொல்றோம், போயிரு. அவன் ஆவேசத்தில் வரட்டும், பிசாசே போக மாட்டான். ப்ளீஸ், இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? போவான் அவன். அவன் எப்படி சரண்டர் ஆகுறாரு? எல்லா தப்பும் இது நீ இப்படி ஆண்டவர்ட்ட எல்லாம் போய் சொல்லணும். ஆண்டவர்ட்ட என்ன சொல்றான் எசேக்கியா? சுவர்புறமா திரும்பி, நான் உமக்கு முன்பாக
உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பதை. ஓஹோ, அசிரியன்ட்ட போய் பாவ அறிக்க என்கிட்ட வந்து பிடிச்சு வாங்குற. அடுத்து சொல்லுகிறான், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சுமப்பே. ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ஓகே, நீ அங்க போய் மொட்டை போடு. ஓகே, ஒரு 25 மெழுகு வாங்கி அதுல கொடு. ஓகே, நீ என்ன சொன்னாலும் ஓகே. இந்த 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 இடத்துல இவ்வளவு இடம் நீ செருப்பு போடாம நடக்கணும். ஓகே, நீர் என்ன சொன்னாலும் செய்யறேன். அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் கொடுத்தான். ஆதலால் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் அரண்மனையிலும் அகப்பட்ட. நீ உன் அரண்மனையிலிருந்து எடுத்துக்கொடு. அவன் எங்க இருந்து எடுத்து கொடுத்துட்டான் தெரியுமா? ஆலயத்தில். நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயம். இதிலிருந்து ஒன்றை அசிரியனுக்கு கொடுக்க கூடாது. எதுக்குங்க உங்க கையை கிழிச்சு வச்சிருக்கிறீங்க? அது இப்படி பண்ணா அது வராதுன்னு சொன்னாங்க. எதுக்குங்க பச்சை குத்தி வச்சிருக்கிறீங்க? அது இப்படி செஞ்சா. ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறான். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எங்கங்க உங்க முடிய காணோம்? அது அங்க கொடுத்தா நேர்த்தி. அவன் ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறான். அவன் ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுத்தான். யார் இந்த எசேக்கியா? கர்த்தரை நம்பினவன், அதிகாரத்தை தள்ளினவன், ஆண்டவருக்காக நின்றவன். ஆனா சுத்தி நடக்கிறத பார்த்து நமக்கு எதுக்கு வம்பு? இவன் காம்ப்ரமைஸ் ஆனதும் அசிரியன் போயிட்டான் நினைச்சீங்களா? 17வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அசிரிய ராஜா, இதான் சாத்தான், போக மாட்டான். நீ பின் வாங்கிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சு நினைக்கிற. சரி சரி சரி, அதை கொடுத்து தொலை. என்ன என்ன என்ன, ஒரு ஆடை அடிக்கணுமா? அடிச்சிரு. 2 ஆடா அடிச்சிரு. அவன் ஒன்னு அடிக்கிறது வரை வருவான். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை கொடுத்தா இதோட பிரச்சனை தீந்துரும்ல. நம்ம அவன் பொய்யன். நீ கொடுக்கிறத நான் வாங்கிடுவான். ஆகிலும் ஏன்னா உன்கிட்ட வாங்கி பழகிட்டான்ல, உன்கிட்ட வாங்கி பழகிட்டான்ல, இவன் இப்படி மிரட்டி மிரட்டி வாங்கிடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கப்புறம் நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டான். அவன் விழணும். ஆமென். ஒரு பாயிண்டோட நீ முடியும் நினைக்கிறேன். இப்பதான் எசேக்கியாக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நினைச்சா நான் அதை இதை செஞ்சா இந்த பரிகாரம் பண்ணா பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு பார்த்தா பிரச்சனை தலைக்கு மேல போகுது. இப்பொழுதுதான் நம்ம அடிக்கடி மெடிடேட் பண்றது மாதிரி எசேக்கியா ஆலயத்துல போய் விழுந்து கிடக்கிறான். வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நிருபத்தை விரிச்சு வச்சுட்டு போய், சேனைகளின் கர்த்தாவே, அவன் சொல்றதெல்லாம் கேட்டீங்களே? கேட்டேன்ப்பா, அவன் சொன்னதும் கேட்டேன், நீ சொன்னதையும் கேட்டேன். இதை ஃபர்ஸ்ட் தலையிலேயே கொட்டணும் போல இருக்கும். இதையும் முதலே வந்து விழ வேண்டியதானே? நீ இவ்வளோ நஷ்டம் உனக்கு வந்திருக்குமா? இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமா? ஏய், ஒரே ஒரு தூதனை நான் அனுப்புவேன். ஏன் இதுவரை அனுப்பல? நீ எங்க போய் நிக்கிற? உன் பிரச்சனைக்கு ஒரு தூதனை அப்படி ஒரு இந்த பக்கம் ஒரு தூதன்ட்ட நீ சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வா, முடிஞ்சது. இவ்வளவு தான்ப்பா பிரச்சனை. நீ தானப்பா அதை பெருசாக்குன. பின்வாங்குதல் என்பது ஒதுங்கிறது மட்டும் இல்ல, நம்ம சத்துருவோடு ஒத்து போகிறதும்.
சத்துருவோடு ஒத்து போகுதுன்னு நான் சொல்றது சாத்தான. நமக்கு சத்துரு ஒரே ஆளு தான். யாரு? சாத்தான். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு எல்லாம் வந்து சொல்லுவாங்க, உறவுகள் வந்து சொல்லுவாங்க, இங்க போய் இதை செஞ்சிட்டீங்கன்னா, அங்க போய் அதை செஞ்சிட்டீங்கன்னா, இங்க இதை நேர்ந்துட்டீங்கன்னா, அவன் வாங்குவான். வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு திருப்பி வந்து நிற்பான். அப்படி டக் டக் டக். யாரு? டேய் நீயா? போக மாட்டேன். சுத்தி அவன் இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்டே. நிறைய பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம என்ன பண்றோம்? இந்த பரிகாரம் பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். முடியாது. பிசாசுக்கு வாழ வைக்கிற கேரக்டர் அவனுக்கு கிடையாது. அவன் சுபாவமே அழிக்கணும். ஆமென். எத்தனை பேர் அமெரிக்காவில் என்று நினைக்கிறேன், ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சகோதரர், அவர் இந்த டாக்டர் ஃபீல்டா எந்த ஃபீல்டுன்னு தெரில, ஒரு நாள் வந்து சாத்தான்ட்ட, இந்த சாத்தான் வழிபாடெல்லாம் நிறைய இருக்கு, ஏக்கப்பட்டது இருக்கு, அவ்வளோ ஒஸ்டா போயிட்டு இருக்கு, அவ்வளோ துணிகரம். இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இப்போ கூட பாரிஸ் இதில் இந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ துணி பாருங்க. எல்லாருமே ஈவன் கிறிஸ்டியன் கண்ட்ரி கூட கிறிஸ்துவுக்கு எதிராக தானே இருக்கு. எல்லாருமே எதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க? ஏன்னா அதுதான் ட்ரூ, அதுதான் உண்மை. இது எல்லாமே வருகைக்கான அடையாளம். எல்லாமே கர்த்தருடைய வருகை வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஆனால் நம்ம அதை நினைச்சு ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து டாவின்சி வரைஞ்ச ஒரு படத்தை தான், அவங்க சும்மா ஒரு டாவின்சி அவர் கற்பனையில் வரைஞ்சாரு. நமக்கு ஜீசஸை படத்தில் பார்த்துல அறிந்தது, பைபிளில் பார்த்து அறிந்தது. ஆமே. ஸோ இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் வந்து முன்னமே சொன்னார். இதெல்லாம் வருகைக்கான அடையாளம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை வந்து எப்போவுமே இந்த ஆவியில் கனெக்ட் பண்ணி போராடிட்டே இருக்கணும். யார் யார் அகெயின்ஸ்டாக துணிகரமாக பண்ணுறாங்களோ, ஒன்று அவங்க அவரை அறியணும், இல்லை பார்த்துக்கோங்க ஆண்டவர். இன்னொருத்தன் செய்ய வரும்போது அவனை நினைக்கணும், வேண்டாம்பா வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் முழுவதும் அப்படிதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அது செஞ்சு இது செஞ்சு இல்லை. இந்த பிசாசுக்கு வாழ வைக்கிற கேரக்டர் கிடையாது அமெரிக்காவில். அப்போ அவன் சாத்தான்ட்ட தன்னை கொடுக்குறான், என்னை நீ எடுத்துக்கோ, ஆனால் என்னை நீ ஃபேமஸ் ஆக்கி விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிறான். அந்த ஆள் கொஞ்ச நாளில் அவரோட ஃபீல்டில் வந்து டாப் போயிட்டார். எவ்வளோ டாப் பண்ணுமோ டாப் போயிட்டார். பணம், புகழ், பெயர் எல்லாமே அவருக்கு வந்துட்டு. ஒரு நாள் இரவு இவருடைய அறையில் இருக்கும்போது இப்போ சாத்தான் வந்து பேசுகிறான். என்ன சொன்ன அன்னைக்கு? என்னை எடுத்துக்கொண்டு சொன்னல, இப்போ நான் கேட்டேன், நீ என்ன கொடுப்ப? உடனே அவன் சொல்ல, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். எனக்கு ஒன்று பண்ணு, உன் கையிலேருந்து கொஞ்சம் அறுத்து பிளட்டை கொடு. அவன் கையிலேருந்து கொஞ்சம் அறுத்து பிளட்டை கொடுக்குறான். இந்த கையிலேருந்து அறுத்து பிளட்டை கொடு, இந்த கையிலேருந்து அறுத்து பிளட். எனக்கு பத்த மாட்டேங்குது, இன்னும் அறுத்து பிளட்டை கொடு. அவன் சரீரம் முழுவதும். அடுத்த நாள் அவன் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவனே பிளேடை வச்சு ஃபுல்லாக வெட்டி வெட்டி மறைத்திருக்கிறான். ஒரு பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில். இதுதான் சாத்தான். சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கும் போது எருசலேம் தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு என்ன சொன்னான் தெரியுமா? தாள குதியம். நிறைய கேம்ஸ் இப்போல்லாம் எப்படின்னு தெரில, இப்போ அந்த நியூஸ் கொஞ்சம் குறவுன்னு நினைக்கிறேன். இடையில நிறைய பப்ஜி கேம், அந்த கேம், இந்த கேம்லாம் வந்து அதில் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. அதில் சூசைட் பண்ணி எனக்கு தெரிந்த ஒரு போதகருடைய மகன் அவன் சூசைட் பண்ணான். அவனுடைய சகோதரன் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுகிறான், அண்ணே, அவன் செத்ததுக்கு அப்புறம்தான் அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தை வைத்து பார்த்தபோது இந்த கேமுக்கு அவன் அடிக்ட் ஆகிருந்தான். அந்த கேமில் என்னன்னா அங்கேருந்து கமாண்ட் வந்துட்டே இருக்கும், இவன் அதை செய்யணும், திடீர்னு கையில் ஏதாவது வரையணும், ரயில்வே ட்ராக்கில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அதில் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கை இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்ப்ளீட் பண்ணி ஒரு கட்டம் வரும்போது லைவாக வீடியோ எடுத்து தூக்கு போடு, இல்லை நீ மரத்தில் குதி, மாடியிலேருந்து குதி. அந்த கேம் ரெண்டு வாலிப பெண்கள் மாடியிலேருந்து வீடியோ வேற மாடியிலேருந்து குதிச்சு சாகுறாங்க. அந்த கேம்
நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. இதான் சாத்தான். என்ன உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. உனக்கு என்ன வேணாலும் கொடுப்போம், கொடுத்துட்டு உன் கதையை முடிப்போம். ஆனா என் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் ஜீவனை எடுக்க வரவில்லை, தம் ஜீவனை கொடுக்க வந்தார். இவன் காம்ப்ரமைஸ் ஆகி பார்த்தா முடியல. எங்க எல்லாத்தையும் கொடுத்தான் இருக்கு. 15 சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியும் கொடுத்தான். வாங்கிட்டு ஆகிலும் திருப்பி வந்திருக்கிறான். ஆமென். பரிகாரம் ஒன்றுதாங்க, யுத்தம் பண்ணணும். ஆமென் ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அந்த மார்க்கத்திலிருந்துலாம் வந்ததுனால வரலன்னா ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறோம். வந்ததுனால ஒரு ஹோப் இருக்கு, வந்ததுனால நம்பிக்கை இருக்கு. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நம்ம அதெல்லாம் விட்டு வந்ததுனால தானே, இதெல்லாம் விட்டு வந்ததுனால தானே பிரச்சனை. வந்ததுனால ஹோப் இருக்கு. என்ன ஹோப்? இனி யுத்தம் நாம் பண்ண தேவையில்லை, நாம் நின்றால் போதும், கர்த்தர் எனக்காக. ஏங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் ஜனங்களுடைய புலம்பலை எங்களையே அங்கிருந்து கொண்டு வந்தீங்க. அங்க இருந்து வந்ததுனால தானே பிரச்சனை. வந்ததுனால தான் பிரச்சனைன்னு சொல்லாத, வந்ததுனால தான் இந்த பார்வனை இல்லாம ஆக போறோம். நீங்க எதுக்கு வந்தீங்க பாருங்க. அநேகர் மேல வைக்கிற குற்றச்சாட்டே அப்படிதான். நீ 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 எல்லாம் வந்ததுனால தானே இப்படி ஆச்சு. வராதவங்க எல்லாம் ரொம்ப நல்லாவா இருக்கிறாங்க. போய் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு தூங்க முடியல. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு ஒண்ணு இல்லைனாலும் படுத்து தூங்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க ஒரு இரவு தாண்ட மாட்டாங்க, சூசைட் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னும் நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. வந்ததுனால பிரச்சனை இல்ல. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா என்ன வித்தியாசம்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு பிரச்சனை வரும்போது அவன் அல்ல போராடுகிறது, கர்த்தர் அவனுக்காக இறங்கி. இந்த எசேக்கியா ஓன்னு விழுந்து அழுறான். இனி ஏசாயா நிருபத்துக்கு வந்துடும், பார்க்க ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஆமென். எல்லாம் ரைட்டு தான். நம்ம சில இடத்துல வரும்போது என்னதான் நம்ம நம்பிக்கை, யாரா இருந்தாலும் சரிதான். அது எசேக்கியாவா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரி. ஆபிரகாமே போய் சாராளை என் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டார்ல. அது வந்து சால்வ் ஆச்சு அந்த பிரச்சனை. அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு, பெரிய பிரச்சனை. சிஸ்டர் சிஸ்டர் நீங்க, நான் பிரதர். சர்ச்சில் இருந்து நாங்கள் பிரதரும் சிஸ்டருமா வந்திருக்கிறோம். சில கேட்பாங்க, நீங்க ஃபாதரா? ஆமா, 2 பிள்ளைகளுக்கு. இவங்க சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் சாரா வாங்க வாங்க. ஓ சிஸ்டரா, ரைட்டு. பெரிய பிரச்சனை ஆயிட்டு. நைட்டு சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுறாரு. அது யார்? அமலேக்கா. ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் அபிமலேக். நான் அமலேக்கான்னு கேட்டால் நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்க. கர்த்தர் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை 2வது தன் சகோதரி என்று சொன்னதினாலே. ஆபிரகாம் சொன்னதே எதுக்கு அப்படின்னா, இவர் மனைவின்னு தெரிஞ்சா என்ன கொன்னுட்டு ஒன்ன எடுத்துருவாங்க. இத்தனைக்கும் அந்த பாட்டிமா வந்து வயசாச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயது 17வது அதிகாரத்தில் இல்லை, 99 வயசுல சாராளுக்கு 89 வயது. ஆமாம், அப்போ 89 வயசுல அழகா இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமாம், சிலருக்கு இப்போதான் அப்படி சிரிப்பே வருது. அப்போ வந்து சாராளை வந்து அழைப்பித்தான் இருக்கு. அபிமெலேக்கு அழைப்பித்தான்.
3வது வசனத்தை பாருங்கள். தேவன் இரவில் அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அபிமெலேக்கு ஒன்னும் புரியல. நீ அவ்வளவுதான். நைட்டு அபிமெலேக்கு ஆண்டவர்கிட்ட எழும்பி கேட்கிறான், ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடியாவது கொடுத்துட்டு வாங்க ஆண்டவரே. சும்மா இருந்தேன். வந்ததும் சிஸ்டர் சாரானா. அடுத்த நாள் அபிமெலேக்கு ஆபிரகாம் கூடுறான், இங்க வா, இது யாரு? அது எங்களுக்கு மனைவி தான், இருந்தாலும் இன்னொரு வகையில் எனக்கு இந்த வகையெல்லாம் வகைக்காகாது, அது எனக்கு இன்னொரு வகையில். ஆமென், ஹல்லேலூயா. ஏங்க அவர் பார்த்து பாருங்க, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ, விஷ சர்ப்பங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் சேமம் ரோலரே க்ளோரே, விஷ சர்ப்பங்களும் ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆமென். இப்ப எசேக்கியா என்ன பண்றார் தெரியுமா? பரிகாரத்துக்கண்டு பல காரியம் செய்து பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா. முடியல. அவன் வாங்குறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு திருப்பி ஏப்ப விட்டுட்டு திருப்பி வரான். சுத்தி நிக்கிறான், சுத்தி நின்று கண்ணா பின்னான்னு திட்டுறான். என்னெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்த முடியுமோ? நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? என்ன எசேக்கியாவின் நம்பிக்கை என்ன? பெருசா நீங்க எசேக்கியா நம்பிக்கைன்னு சொல்றீங்க. ஆமென். இதுக்கு முன்னாடி வந்தப்ப இப்படி பேசல. ஏன்னா முன்னாடி வந்தப்ப எசேக்கியா என்ன இப்படி ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறான், நம்பிக்கையா இருக்கிறான். ஒரு பிரச்சனை என்னதான் வந்துட்டானே நம்ம கிட்ட, கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு அவன் உங்களை மோசம் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. எசேக்கியாவுக்கு அழுக தாங்க முடியல. எங்க போராட முடியலையா? உங்களுக்கு போராட ஸ்ட்ரெங்க் இல்லையா? அப்பா சமூகத்தில் விழுந்து அழுதுருங்க. ஒரு தேவ பிள்ளை செய்கிற பெரிய யுத்தம் என்ன தெரியுமா? சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறது. சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறது. எசேக்கியா அந்த ஜெபம் செய்ததும் 21வது வசனம் 37, ஏசாயா 37:21. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அப்ப ஏன் இதுவரை பிரச்சனை முடியல? நீ என்கிட்ட கேட்காம அவங்கிட்ட போய், நான் பாவம் செஞ்சேன், நான் குற்றம் செய்தேன், நீர் என்மேல் சுமத்துவதை நான் சுமப்பேன் போய் நின்னுட்டியப்பா. இப்ப நீ என்கிட்ட கேட்ட பாத்தியா? இப்ப நான் அவனை பத்தி சொல்றத கேளு. சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறான். சனகரிப் நிந்தித்து தூஷித்ததெல்லாம் கேட்டுட்டு கர்த்தர் சமூகத்திலிருந்து எசேக்கியா அழுத போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 23வது வசனம், யாரை நிந்தித்து தூஷித்தார்? யாருக்கு விரோதமாய் சத்தத்தை சனகரிப்பே, நீ நினைச்ச எசேக்கியாவை நிந்திச்சேன்னு புரிஞ்சுக்கோ. நீ எசேக்கியாவை நிந்திக்கிற நிந்தை எசேக்கியால ஃபேஸ் பண்ண போறது. எசேக்கியா நம்பி இருக்கிற தேவன் ஃபேஸ் பண்ண போகிறார். எத்தனை பேர் நான் அல்ல ஃபேஸ் பண்ண போறது, என் கர்த்தர் ஃபேஸ் பண்ண போறார்.
யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமே பார்த்தான அர்த்தம் என்ன? அவர்களை அற்பமா பார்த்தது. கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன் மற்றவர்கள் போகிறது போல போகாம அது வேண்டாம் என்று அவைகளை விட்டு கர்த்தரிடத்தில் வந்தவனை அற்பமா பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை நீ தூஷிக்கிற? ஆமே. உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து. சனகரிப் ரப்சாகே தலைமையில டீம் அனுப்புறான். சனகரிப்பின் ஊழியக்காரன் ரப்சாகே வந்துதான் சனகரிப் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நிந்திக்கிறான். ஆண்டவர் எப்படி சொல்ற பாத்தீங்களா? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ யாரை நிந்திச்ச? ஆண்டவரை நிந்தித்த. அதுதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க கர்த்தருக்காய் நிக்கிறது நிமித்தம் உங்களை பார்த்து நிறைய பேசுறாங்கல்ல, அது உங்களை பேசல, அவரை பேசுறாங்க. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 26வது வசனம். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? நீ கேட்டதில்லையோ? ஒவ்வொரு காரியத்தையும் நான் திட்டம் பண்ணி தீர்மானிக்கிறது இன்னைக்கோ நேற்றோ அல்ல, வெகு காலத்துக்கு முன்பு. வெகு காலத்துக்கு முன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 28 29 வசனங்களை பாருங்கள். உன் இருப்பை யாருக்கு சொல்றாரு? சனகரிப் அசீரிய ராஜாவுக்கு சொல்ல. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். சிலர் வந்து வீட்டுல 2 நாள் தங்கி திட்டிட்டு போவாங்க. சொந்தக்காரங்க கரெக்டா இல்லையா? ஹலோ நாங்க வாரோன்னு சொன்னாலே இங்க பொக்குன்னு ஆயிரும். ஆண்டவர் சொல்ல, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்க. வந்து சும்மாதான் இருப்பாங்க. கிளம்பும் போதுதான் நீ எல்லாம் திருந்துவியா? ஏன்னா முதல் நாளே சொன்ன சாப்பாடு கிடைக்காது. விருந்துக்காரங்க வரும்போது முதல் நாள் பிரியாணி, அடுத்த நாள் கறிச்சோறு, அடுத்த நாள் கறி ரசம், அடுத்த நாள் கஞ்சி. இனி ஏன்னா அந்த முதல் நாள் பெஸ்டா இருக்கும். இனி போகும்போது கொந்தளிச்சுட்டு உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும். ஏன்னா அந்த எசேக்கியா கொடுக்கறதெல்லாம் வாங்கும்போது அமைதியா இருந்துட்டு இந்த சனகரிப் வாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் அட்டாக் பண்றான். ஆண்டவர் பார்க்கிறார், உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். அடுத்த வார்த்தை, நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது. நான் அதை வாசிக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தை எல்லாம் பவர்ஃபுல்லான வேர்டு. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினார். ஆமென், ஆமென். ஆண்டவருக்காய் நிக்கிற சகோதரா, ஆண்டவருக்காய் நிக்கிற சகோதரி, உன்னை பார்த்து யார் யார் என்ன பேசுறாங்களோ அது அவர் செவிகளில் ஏறுது, அவர் செவிகளில் ஏறுது, அவர் ஆமென். என் செவிகளில் ஏறினபடியால். அப்ப அவர் செவியில ஏறணும்னா சனிகரிப்பு என்ன செய்யணும்? இப்போ பிடிக்குது. அவர் செவியில ஏறணும்னா சனகரிப்பு என்ன செய்யணும்? பேசணும். அதான் பேச விடுறாரு. ஐயோ இவங்க வராங்களே, ஏதாவது பேசுவான். பேசுனாதான் வேலை நடக்கும். ஆமே. நம்ம மெடிடேஷன்ல என்ன கேட்டோம்? ஏசபேல் பேசட்டும், அப்பதான் அவன் போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். பேசினாதான். அவன் பேசாம சுத்திட்டு இருந்தா நம்மளும் உள்ள கத்திட்டு இருப்போம். அவன் பேசட்டும், அவனுக்கு எவ்வளவு பேச முடியுமோ பேசட்டும். அது யார் செவியில ஏறும்? ஆமே. அவங்க உங்களை என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அப்படி யாராவது சொன்னா, சிஸ்டர் எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? என்ன கொஞ்சம் கூட சத்தமா பேச சொல்லுவீங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் வேடு போட்டு. ஏன்னா அப்படி பேசி அவர் செவியில ஏறின அடுத்து அவர் செய்யறது அங்க இருக்கு. நான் என் துரட்டை
உன் மூக்கிலும். எல்லாரும் மூக்க பார்த்துக்கோங்க. என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழிய அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்படி பேசிட்டு இருப்பான் தெரியுமா, அப்படியே மூக்கு வாயோட பிடிச்சி. யாருக்காவது என்ன பேசணும்னு விருப்பம் இருந்தா உங்களுக்கு பேச 100% அனுமதி தருகிறேன். என் ஆண்டவர் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஆண்டவர் இதை சொல்லும் போதே தேவ சமூகத்தில் அழுதவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இத எது செய்யும் தெரியுமா? 32 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம். நல்ல கையை தட்டி, the seal of Jehovah of hosts will perform this. The seal of Jehovah will perform this. அவர் தான் இதை செய்வார். அவருடைய வைராக்கியம். நம்ம பிள்ளைகளை ஒருத்தங்க வந்து கண்ணா பின்னான் திட்டுனதை நம்ம பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க இருக்கும்? ஹல்லேலூயா. அப்ப ஏண்டவரே இவ்வளவு நாள் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்க, நீ எங்க போய் முறையிட்டு இருக்கிற? நீ பரிகாரத்தை எங்க தேடுற? நீ ஏன் உனக்கு யுத்தம் பண்ண முடியல, உனக்கு அழ முடியும்ல, யார்கிட்ட போய் ஏன் அழுற? அந்த ஆண்டவர் சமூகம் அது அடைக்கலப்பட்டனங்க, ஆண்டவர் சமூகம். அதனாலதான் தாவீது சொல்லுவார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க. ஆண்டவரே எனக்கு பிரச்சனை தலைக்கு மேல, நான் எப்போ வேணாலும் வருவேன், நீங்க எனக்கு எப்பவுமே இருக்கணும். எனக்கு இன்னும் பிரேயர் டைம் இருக்குல்ல, அப்போ மட்டும் இல்ல, திடீர்னு நைட்டு பிரச்சனை வரும், நான் வந்து விழுந்துருவேன். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அடுத்து சொல்றாரு, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே எப்படி எதனால திரும்பி போறான்? கர்த்தர் மூக்கிலையும் போட்டு நான் வந்துட்டேன். செவியை பிடிச்சாலே நம்ம திரும்பிடுவோம். கொஞ்சம் வேணா வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க, அடுத்த ஆள் மூக்க இல்லை. ஆமென். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை அனுப்ப போகிறார். வார்த்தை வந்ததும் அடுத்த வசனத்தை வாசிங்க, 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்ப தூதன் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்? வார்த்தை வர. வார்த்தை எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு? நீ வர. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இங்க டிலே யாரால? நம்மளால கிடையாது, எசேக்கியா தான். வார்த்தை நமக்கு, தூதன் நமக்கு, தாமதித்தது எசேக்கியா. தாமதம் யாரால? உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே ஏன் தாமதிக்கிறேன்? ஆமே. எனக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா, இப்போ எசேக்கியா வர காரணம் என்னன்னா, இப்போ கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே, ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுட்ட வரதுக்கு முன்னாடி அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து
ஒருத்தங்க இப்படி தான் வந்து இப்படி இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜோம் பண்ணி சரி சிஸ்டர் நான் ஜோம் பண்ணிக்கிறோம், நம்ம ஜோம் பண்ணலாம். சரி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டாங்க. என்ன சிஸ்டர் ஆப்ரேஷன்? இல்லை நான் ஜெபத்திலே வைக்கலான் இருக்கேன். சிஸ்டர் உங்கள் விசுவாசம் பெரியது சிஸ்டர். அப்போ ஏன் ஹாஸ்பிட்டல் போனீங்க? போனேன், ஆனால் வந்து 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதனால கடைசியில் இந்த சகோதரிக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஜெபத்தில் வச்சாலும் ஆப்ரேஷன். நான் ஏன் ஜெபத்தில் வைக்கிறேன் தெரியுமா? அங்கே போனா 3 லட்ச ரூபா, இங்கே ஒரு கவரில் 100 ரூபா போட்டு. நம்ம விசுவாசம் இருக்குல்ல. ஹல்லேலூயா. நம்மளால தான் தாமதம். என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் அங்க கொடுக்கிறது இங்க கொடுக்கிறது, பரிகாரத்துக்கு அங்க போறது இங்க போறது. இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. கர்த்தர் உடனே கிரியை செய்வார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியனின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அழுதி காலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யுத்தம் என்ன ஆயிட்டு முடிஞ்சிட்டு. நம்ம பின்வாங்கிறது வரைக்கும் யுத்தம் தொடரும். ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைத்தால் யுத்தம் முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அடுத்த வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை என்ன செய்தார்கள்? பட்டயத்தினால் வெட்டி போட்டு. ஆமென். அப்ப அந்த சனகரிப்பை வெட்டினது யாரு? அவனுடைய பிள்ளைகள். என்ன இது காண்பிக்கிறது? சத்துரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பின போது அவனுக்கு கண்ணிய அவன் இடத்திலே கர்த்தர் வைத்திருந்தான். இதுதான் ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. சத்துரு உனக்கு விரோதமாய் திட்டம் போட அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கான திட்டத்தை கர்த்தர் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபத்தை வச்சு முடிக்க போகிறோம். ஆமென். அப்படி முடிந்தால் முழங்கார் படிட்டு அல்லது எழும்பி நின்று உங்களுக்கு எப்படி வசதி அப்படி ஒரே ஒரு ஜெபம் உண்மையா சின்சியரா ஒரு மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன அப்படின்னு, ஆண்டவரை பின் வாங்கிக்கிற கூடாது, சத்துருவோடு ஒத்து போயிடக்கூடாது. இந்த 2 காரியத்தில் எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின் வாங்கிடக்கூடாது. இந்த யுத்தம் தொடருவதற்கான காரணம் நான் பின்வாங்கிறது. ஆமே ஆமா. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்க சிச்சுவேஷன் உங்களுக்கு தானங்க தெரியும், உங்க சூழ்நிலை உங்களுக்கு தானங்க தெரியும். உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நான் நினைச்சேன் இப்படி பண்ண இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனா தொடரதானே செய்யுது, அது தொடர்ந்து தானே போகுது. ஆண்டவரே, உங்களை நம்பி இதுவரை நிக்க வச்சிட்டீங்க. பின்வாங்கிடக்கூடாதப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்க இருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையில் நிற்க தொடர கிருபை தருவீராக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே சத்துருவோடு பாருங்க. 40 நாள் ஜெபம் முடிந்ததும், ஒரு நிமிஷம் கவனிங்க, 40 நாள் ஜெபம் முடிஞ்சதும் இயேசு கிட்ட காம்ப்ரமைஸ் பேச வரான் சாத்தான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிட்டு விஷயம் கைவிட்டு போகுதுன்னு. இயேசு கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பேச வரான். இப்படிதான் சத்துரு செய்வான். இது ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, இதெல்லாம் தப்பு கிடையாது, இது ஒன்றும் பண்ணிரு. காம்ப்ரமைஸ் ஆயிட்டான், அவன் இஷ்டத்துக்கு விளையாடலாம் அவன் நினைக்கிறது.
இல்ல. இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. இந்த ஜெப நாட்களில் இது நடக்க போகிறது. ஷாலா வாகா ராவா வாவா ரேமா மலரோ சந்தரே ரீமா மாலா கபரோ. இயேசுவின் நாமத்தில் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஆமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை நிக்க வச்சிருங்கப்பா. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. உண்மையா உண்மையா என் பலனும் உம்மை. கைகளை உயர்த்தி கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஆமே. என் கால்களை பலனும் நீரே, உம்மை ஆமென். உம்மை. ரெண்டு கை அப்படி விரித்து உயர். சிறுமையும் எளிமையும், சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும். அப்பா, சூழ்நிலை நான் பின்வாங்கிறது மாதிரியே இருக்குப்பா, விட்டுறாதீங்க, நிக்க வச்சிருங்க. ஜெயத்தை காண பண்ணுங்க, ஜெயத்தை காண பண்ணுங்க, ஜெயத்தை காண பண்ணுங்க, ஜெயத்தை காண பண்ணுங்க, ஜெயத்தை காண பண்ணுங்க. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக செய்து முடிப்பவரே. ஆமென். என் வாரங்கள் ஆமென், என் சுமை. அப்படியே வச்சிருங்க. கண்ணீர் வருதுன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிருங்க. அப்படியே விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் இறங்கி வர போகிறா, யுத்தம் பண்ண போகிறா. இனி அசீரியன் உன் எல்லைக்குள் வர அவர் அனுமதிக்க மாட்டார். அவனுடைய இருப்பையும் போக்கையும் வரத்தையும் அறிந்தவர் அவனை தன் வழியாய் திருப்பி விடுகிறார். உனக்கோ ஜெயத்தை தருகிறார், உனக்கோ ஜெயத்தை தருகிறார், உனக்கோ ஜெயத்தை தருகிறார், உனக்கோ ஜெயத்தை தருகிறார். ஏசையா, என் முன்னே ஏசையா, என் முன்னே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, எனக்கு போராடலாம் தெரியாதுப்பா அப்படின்னு யாராவது ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அழுது. இந்த எசேக்கியா ஏசையாட்ட கூட அழல, ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இவங்க எல்லாம் இந்த சனகரிப் நிந்தித்ததை சொல்றான். உங்களை யார் யார் என்னென்ன பேசுனாங்க, இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க இப்படி எல்லாம் பார்க்கறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்கப்பா,
இவன் என்ன செஞ்சாலும் இவனுக்கு நடக்காதுன்னே பேசுறாங்க. ஆண்டவரே கஷ்டமா இருக்குப்பா எனக்கு. ஆண்டவரே இந்த சனகரிப்பு இப்படி எல்லாம் சொல்றானே, என்னால தாங்க முடியலன்னு எசேக்கியாள் தான். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றது கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றது பிரேயர். மற்றவங்கள்ட்ட சொல்றது தான் கம்ப்ளைண்ட். ஆண்டவர்கிட்ட சொல்றது பிரேயர். ஆண்டவரே, என்னை பார்க்கும் போதெல்லாம் அநேகருக்கு நான் பாடலாயிட்டேன்பா. குடும்பத்தில் என்னை பத்தி தான் பேச்சு, என் நிலைமையை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறாங்க. குடும்பத்தில் 2 பேர் போன் பண்ணாலே என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பேசு பொருளாயிட்டேனே ஆண்டவரே, இரக்கம் செய்ய மாட்டீரோ, இரக்கம் செய்ய மாட்டீரோ. எனக்கு வேற யாருண்டப்பா? என் அறியாமையினாலும் என் பலவீனத்தினாலும் வழி மாறிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நீரே கதி என உங்களை நம்பி வந்து நிக்கிறேன்ப்பா. நீரே கதி என உங்களை நம்பி வந்து நிக்கிறேன். நீரே கதி எனக்கு. நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தைய ஏசப்பா, உங்க முகத்தையே ஆமென் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. ஏசப்பா, அப்படியே பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. எத்தனை காலம் இந்த நிந்தையில் சுமந்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நீர் ஜெயத்தை தருவீர் என நம்பி நிற்கிறோம் ராஜா. உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும் அல்லவா? உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும் அல்லவா? உங்களை தாப்பா. இனி நாங்க யாரையும் நோக்க மாட்டோம், யாரிடத்திலும் போக மாட்டோம். உங்களை மட்டும்தான்ப்பா. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, உடைய பிள்ளைங்க மேல உங்க ஆளுகை இருப்பதற்காக நன்றி. நாங்கள் முழுமையா நம்புறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் வைராக்கியம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்ற வார்த்தையை நாங்க முழுமையா நம்புறோம். சுதந்திரிக்கிறோம். ஜெயம் இயேசுவின் நாமத்தில். பின்வாங்காதபடி, சத்துருவோடு ஒத்து போகாதபடி நிற்க கிருபைத்தார். ஜெயத்தை காணப்படும். இதனால் கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின அன்புக்காய் நன்றி. தொடர்ந்து உங்க ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். வருகிற நாட்கள் நடக்கிற எல்லா ஜெபங்களையும் நீரே பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து தார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட
கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.